கொரோனா பீரியட்ல உள்ள போய் பணத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தோம். உள்ள பீச்சிங் பவுடர் போட்ட காலி பண்ணோம், சுத்தம் பண்ணோம். எங்களை அப்பெல்லாம் மதிச்சாங்க, கடவுளா மதிச்சாங்க, சால்வை போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. எங்களை இப்ப வந்து தூக்கி குப்பை வர்றவங்க குப்பையிலே போங்கன்றாங்க. நாங்க இப்ப கூட தீபாவளி குப்பை அங்கங்க தேங்கி கிடக்குது. மக்களுக்கு தொற்று நோய் வரப்போகுதுன்னு எங்களுடைய கவலை. அதனால நாங்க சம்பளமே இல்லாம இப்ப வேலை செய்ய சொன்னா கூட நாங்க செய்வோம். சம்பளமே இல்லாம கூட வேலை செய்வீங்க, ஆனா ராம்கி கேரக்டர்ல செய்ய மாட்டோம். ராம்கி கூட வேலை செய்ய மாட்டோம். இருக்கிற நாங்க கடன் எப்படி கொடுக்கறது, வாடகை எப்படி கொடுக்கறது? இந்த அரசாங்கம் அங்கங்க எங்களை வந்து ஈத்தடிச்சுக்கின்னு நாங்க எங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போனாலும் எங்களை வந்து ஈத்தும்பி அரெஸ்ட் பண்ணிட்டு சேகரபாபா இது மனு கொடுப்போனா தூக்கிடுறாங்க. மேயர் பிரியா மனு கொடுப்போனா தூக்கிடுறாங்க, போலீஸ் ஏத்திடுறாங்க. எங்க வீட்லயே காலநிலை உண்ணாவிரத 13 பெண்கள் உட்கார்ந்தாங்க. அந்த 13 பெண்களையும் அடிச்சு தூக்கி பார்க்க வந்தவங்களை எல்லாரையும் அடிச்சு தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. மேயர் பிரியா என்ன சொல்றாங்கன்னா, மாநகராட்சிக்காக உள்ள மக்களுக்காக தூய்மை பணியாளர் கேட்டு திறந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு கேட்டு வாசப்படி போறது கூட எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நாங்க திமுக தான் ஓட்டு போட்டோம். முதலமைச்சர் தலையிட்டு பேசணும், ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு நல்ல பதிலா சொல்லணும். உங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம், நீங்க நல்லது செய்வீங்க. கலைஞர் ஐயா காலத்துல எல்லாம் இரவோட இரவா பணி நிரந்தரம் கொடுத்தீங்க, அது மாதிரி நீங்களும் செய்வீங்கன்ற நம்பி நாங்க போராட்டத்திலே இருக்கிறோம். இதே சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் 13 கட்ட பேச்சுவார்த்தையில் அவர் தான் உட்கார்ந்தாரு. இந்த கொடுக்க முடியாது, கான்ட்ராக்ட் போங்கன்னு சொன்னாரு. ஆனா அவர் துறையில 2500 பேர் நாங்க பர்மனன்ட் பண்ண போறோம், ஜனவரியில பர்மனன்ட் பண்ண போறோம் 1500 பேர்னு சொல்றாரு. அப்ப அறநிலையத்துறையை பண்றதுக்கு மட்டும் உங்ககிட்ட காசு இருக்கு, என்ன இருக்கு, சிந்தனை இருக்கு, ஏன் தூய்மை பணியாளர் பண்ண மாட்டேன்றீங்க? அப்ப இந்த ஜனம் அருந்ததினா ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள் அனைத்து சாதி இவங்களை பணியந்திரப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நோக்கம் இல்ல. நாங்க கஷ்டப்பட்ட வேலை, நாங்க குப்பால்னு வேலை தான் கேட்கறோம். ஏசி ரூம்ல உட்கார்ற வேலை கேட்கல. இப்ப வந்துக்குது வண்டின்னா வண்டி வந்துருக்குது. நான் இப்ப வந்து சாதாரணமா ஓட்டின்னு போற வண்டி, நாங்க பெஞ்சரா இருந்தாலும் அந்த கை வண்டியை வலிச்சுன்னு போய் நாங்க குப்பை ஏத்தி எல்லாத்தையும் நாங்க பண்ணல. ஐயா முதலமைச்சர் வந்து எங்கெங்கயோ போய் அவங்க கோரிக்கை நிறைவேற்றுறாங்க, நலத்திட்டம் எல்லாம் செய்யறாங்க. ஆனா எங்களை ஏன் திரும்பி பார்க்க மாட்டேன்றாருன்னு தெரியல. எங்க மேல ஏதாவது கோவம் இருக்குதா எங்களுக்கு தெரியல. கலைஞர் ஐயா வந்தா பண்ணுவாரு, கண்டிப்பா பர்மனன்ட். அவர் ஆட்சியில தான் ஊந்திருக்குது எங்களுக்கு தெரியும். அதனால இவர் வந்தா நல்லது செய்வாரு. அந்த 10 மண்டலம் போயிடுச்சு, இந்த 5 மண்டலத்தை காப்பாத்தலாம். அதனால நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டோம். ஆனா ஒண்ணு, இந்த வேலை கொடுக்கலன்னா நாங்க எதனா பண்ணின்னு எதனா செத்துருவோம் ஐயா. இதுதான் எங்க முடிவே. என் பேர் மல்லிகா, 75வது டிவிஷனு. நாங்கள் கடந்த 15வது வருஷமா வேலை செய்கிறோம். வர்தா புயல் தானா புயலுக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன், நைட்டு பகல் எல்லாம் எங்களை கும்பிட்டாங்க, பூ போட்டாங்க. இந்த கொரோனா பீரியட்ல உள்ள போய் பணத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தோம். உள்ள பீச்சிங் பவுடர் போட்ட காலி பண்ணோம், சுத்தம் பண்ணோம். எங்களை அப்பெல்லாம் மதிச்சாங்க, கடவுளா மதிச்சாங்க, சால்வை போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. எங்களை இப்போ வந்து தூக்கி குப்பை வர்றவங்க குப்பையிலே போங்கன்றாங்க. 3 வேளை சாப்பாடு எங்களுக்கு போடுறோன்னா எதுக்கு எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறாங்க? 3 வேளை சாப்பாடு நாங்கள் கேட்குறோமா? 3 வேளை சாப்பாடுன்னா 6 மணிக்கு போகிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு டிஃபன் கொடுக்குறாங்க, 2 மணிக்கு வரவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறாங்க, ராத்திரிக்கு வரவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறாங்க. 3 டைம் வேலைக்கு வராங்க, 3 டைமுக்கு 3 பேர் 3 வேளை சோறு போடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறது? நாங்கள் சாப்பிட்டு போனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சாப்பிடுவாங்க? இருக்கிற நாங்கள் கடன் எப்படி கொடுக்கறது, வாடகை எப்படி கொடுக்கறது? இந்த அரசாங்கம் அங்கங்க எங்களை வந்து ஈத்தடிச்சுக்கின்னு நாங்கள் எங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண போனாலும் எங்களை வந்து ஈத்தும்பி அரெஸ்ட் பண்ணிட்டு, காலைல அரெஸ்ட் பண்ணாங்க, சாயந்தரம் விடுறாங்க. நாங்கள் 10 மணி 11 மணிக்கு எப்படி நாங்கள் போகிறது? சேகரபாபா இது மனு கொடுப்போனா தூக்கிடுறாங்க, மேயர் பிரியா மனு கொடுப்போனா தூக்கிடுறாங்க, முதலமைச்சர் போலீஸ் ஏத்திடுறாங்க. போலீஸ் வேலை ஏற்றி இட்டுன்னு போயிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி இட்டுன்னு போய் 9 மணி வரைக்கும் வைக்கிறாங்க. எங்களை 9 மணி 10 மணிக்கு எங்களை வெளியே அனுப்புறாங்க. நாங்கள் எப்படி வீட்டுக்கு போகிறது? வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன கதி ஆகுறது? நாங்கள் வேலை தானே கேட்குறோம், எங்கள் உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் தூய்மை பண்ணி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் செய்த வேலையை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் வக்கீலுக்கு எங்கே பாரு தடை பண்ணுறாங்க, அவங்களையும் தடை பண்ணக்கூடாது, எங்களையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கள் வேலையை கொடுங்க. நாங்கள் வந்து எப்பயும் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறோம், சும்மா வந்து நாங்கள் வேலை கேட்கல, எங்களுக்கு தூய்மை பண்ணி எங்களுக்கு வேணும். நீங்க என்னவா இப்போ வேலை செய்றீங்க? பிரைவேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா இல்ல கான்ட்ராக்ட்ல இருக்கீங்களா? என்னவா? நாங்க வந்து என்எம்எல்ல இருந்தோம். என்எம்எல்ல இருந்து எங்களை 3 மாசம் அது வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு நிரந்தர பணி வேணும். இப்போ நீங்க வேலைக்கு போறது இல்லையா? போறது இல்ல. உங்களை சேர்க்கறது இல்ல? இல்ல, எங்களை வந்து கான்ட்ராக்ட்ல வர சொல்றாங்க. நாங்க கான்ட்ராக்ட்ல போக விரும்பல. ராம்கீல வர சொல்றாங்க, அதுல வர சொல்றாங்க. நாங்க வர மாட்டோம் சொல்லிட்டோம். 13,000 சம்பளத்துக்கு வர சொல்றாங்க. நாங்க 23,000 சம்பளம் வாங்கினோம். அந்த 23,000த்துல 13,000 சம்பளத்துக்கு எப்படி போவோம்? நாங்க வாடகை கட்டணும்,
சாப்பிடணும், ஒரு நல்லதுக்கு எடுத்து பார்க்கணும். நாங்க அதெல்லாம் இல்லாம நாங்க எதுக்கு வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்ப கேட்டா நாங்க 3 வேளை சாப்பாடு போடுறோம், 3 வேளை சாப்பாடு போடுறோம். 3 நாள் சாப்பாடு எங்களுக்கு வேணாம் ஐயா, எங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? எங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும்ல. 2000 குடும்பம், 2000 குடும்பத்துல 2000 குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு குடும்பத்துல? ஓட்டு கேட்க மட்டும் வராங்க, இதுக்கெல்லாம் வர மாட்டாங்களா? முதல்வர் தலையிட்டு பேசி எங்களுக்கு நல்ல பதிலா சொல்லணும் ஐயா. இல்லைன்னா இந்த போராட்டம் தொடர்ந்துனே இருக்கும், நாங்க உண்ணாநிலை இருந்துனே தான் இருப்போம். தொடரும் தொடரும் தொடரும். 3 மாசம் ஆயிடுச்சு உங்களை? ஆமா, 85 நாள் ஆயிடுச்சு. உங்க கூட எத்தனை பேர் அந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கப்பட்டிருக்காங்க? 2000 பேர் இருக்கிறோம். 2000 பேர்? 2000 பேர் இருக்கிறோம். இவங்கெல்லாம் எந்தெந்த டிவிஷன் தெரியுங்களா? 5, 6 ஜோன் 5 ஜோன் 6 2 மண்டலத்துல இருக்கும். அந்த 2 ஜோன் 5 ஜோன் 6ல இருந்து மட்டும் 2000 பேர் பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. ஆமா, அதாவது அவங்க கான்ட்ராக்ட் வர ஒத்துக்கிட்டா வேலைக்கு இருக்கு, இல்ல. ஆமா, நாங்க அந்த கான்ட்ராக்ட்ல போக மாட்டோம் சொல்லிட்டோம். எங்களுக்கு நிரந்தர பணி வேணும். நிரந்தர பணி கொடுக்கற வரைக்கும் நாங்க இந்த போராட்டம் ஓயாது, இப்போ தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ 85 நாளா வேலை இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த வருமானம் இல்லாம வீட்டை எப்படி கவனிச்சுக்க முடியுதா? என்ன கடன் கட்சி வாங்கி தான் சாப்பிட்றோம், பட்டினி வச்சு தான் இருக்கிறோம். என்ன பண்றது? எங்களுக்கு வேணும் வேலை, நாங்க உறுதியா இருக்கிறோம் கடைசி வரைக்கும். ஆனா ஒண்ணு, இந்த வேலை கொடுக்கலன்னா நாங்க எதனா பண்ணின்னு எதனா செத்துருவோம் ஐயா. இதுதான் எங்க முடிவே. எதனா ஒரு முடிவு நாங்க தேடிக்குவோம். நாங்க இந்த அரசுக்காக ஓட்டு போட்டு இவங்களுக்கு வேலை செய்து என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. முதல்வர் திமுக கட்சிக்கு தான். ஆமா, நாங்க திமுக காரதான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். முதலமைச்சர் தலையிட்டு பேசணும், எங்க யூனியன்ல பேசணும், எங்க யூனியன் பேச்சுவார்த்தை கூப்பிடணும், பேசணும், ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு நல்ல பதிலா சொல்லணும். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி, எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க ஐயா, அவ்வளவுதான். வணக்கம், என் பேர் வசந்தி. நான் பாத்தீங்கன்னா ஜோன் 6ல ஒர்க் பண்றேன். நானு இப்போ நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். நாங்க குறைஞ்சது 80 நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு வேலை விட்டது. பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேற என்ன சொல்றது, வேற வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை. எங்களுக்கு வேலை எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதனால உண்ணாநிலை போராட்டம் இன்னைக்கு நாங்க தொடங்கி இருக்கிறோம். நாங்க 1000 பேர், 1300 பேர் ஜோன் 5லயும் சரி ஜோன் 6லயும் பேர் இருக்கிறோம். நாங்க 1300 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு வேலை வேணும்ன்றதுனால நாங்க அடுத்த கட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். நாங்க 1300 பேர் இருக்காங்க. நான் எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு மாநகராட்சியில வேலை செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் உண்ணாவிரதம், மொத்த பேருமே இன்னைக்கு ஒரு நாள் உண்ணாவிரதம் நாங்க எடுத்துருக்கோம். நாங்க ஏன்னா இதுக்கப்புறம் என்ன போராட்டம் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க ஒரு கட்சி தலைவரும் பார்த்துட்டு வந்துட்டோம், ஒவ்வொரு நிர்வாகியும் பார்த்து நாங்க மனுவும் கொடுத்துட்டோம். எங்களுக்கு ரிப்பன் பில்டிங்ல உள்ள மேற்பிரியா என்ன சொல்றாங்கன்னா, மாநகராட்சிக்காக உள்ள மக்களுக்காக தூய்மை பணியாளர் கேட்டு திறந்துருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு கேட்டு வாசப்படி போறது கூட எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில எங்களை வச்சிருக்காங்க. கேட்டு உள்ளே விடல. முதல்ல எங்களை யாரு விடக்கூடாது? மேயர் பிரியா அவர்கள் அவங்க விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிருக்காங்க, சென்னை மாநகராட்சி மக்களுக்கு எப்பயுமே கேட் திறந்திருக்கும், எப்ப வேணாலும் எங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு கேட் உள்ள போறதுக்கு கூட எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. போறதுக்கு முன்னாடியே 1000 போலீஸ் 500 போலீஸ் போய் நின்னுட்டு நிக்குது. இப்ப நாங்க யாருக்கிட்ட பேசுறது, யாருக்கிட்ட மனு கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப நாங்க என்ன பண்ண, போராடி தான் எங்களுடைய வேலையை நாங்க வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கிறோம். நாங்க ஃபர்ஸ்ட் முத 6 பேர் பெண்கள் உண்ணாநிலை போராட்டம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 13 பெண்கள் உண்ணாநிலை போராட்டம் இருந்தாங்க 5 நாள். இப்ப 1000 பேர் தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க போராடி இருக்கோம். இன்னைக்கு என்ன நடக்குது, திங்கட்கிழமை எங்களுக்கு கேஸ் வருது. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா கொடுக்கணும், இந்த அரசாங்கம் கொடுக்கணும். ஏன் எங்களை பார்த்து பேச மாட்டாங்க? ஏன் எங்க நேரடியா எங்க கிட்ட உட்காந்து பேச மாட்டாங்க? 3 வேளை சாப்பாடு கொடுக்கறது பெரிய விஷயம் தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. 15 வருஷமா அந்த சாப்பாடு இல்லாம தான் நாங்க வேலை செஞ்சோம். 15 வருஷமா அந்த குப்பை இது எல்லாத்துலயும் நாங்க வேலை செஞ்சோம். அப்பெல்லாம் இல்லாத இப்ப மட்டும் ஏன் 3 வேளை சாப்பாடு? எங்களுக்கு வேலையே இல்லையே, வாழ்க்கையே இல்லாத 3 வேளை சாப்பாடு மட்டும் போட்டு என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு முதல்ல எங்க வேலை வேணுங்க. நீங்க எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? நாங்க 12 வருஷமா வேலை செய்றோங்க. இப்போ வேலையை விட்டு நீக்கி 85 நாள் ஆச்சுன்னு சொல்றீங்க. ஆமாங்க. இப்போ 85 நாள் உங்களுக்கு சம்பளம் 3 மாசம் வந்திருக்காது இல்ல? சம்பளம் வராம வேலை இல்லாம எப்படி உங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்றீங்க? என்ன சொல்றது, இந்த போராட்டத்திலேயே எங்க வாழ்க்கை போயிடுது. வீட்டு வாடகை கட்டணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு தினமும் சண்டை போடுறவரு, சாப்பாடுக்கு வழி கிடையாது. உங்க வீட்டுக்காரர் ஒரு முறையான வேலைக்கெல்லாம் எதுவும் போலையா? இல்ல போல. உங்க வருமானத்தை நம்பிதான் உங்க குடும்பம் ஆமா, என்னோட வருமானம் நம்பிதான். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு 23,000 ரூபாய் சம்பளம் எங்க தோழர் பாரதி அவர்கள் 4 நாள் உண்ணாநிலை இருந்துதான் அந்த 23,000 ரூபாய் சம்பளமே வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு 11,000 சில்லறை தான் எங்களுக்கு சம்பளம். அந்த 4 நாள் போராடி வாங்கின 23,000 ரூபாய் சம்பளம் 1 வருஷம் கூட நாங்க முழுசா வாங்க கிடையாது. அதுக்குள்ளேயே 7ஆம் மாசம் என்ன சொல்றது, 7ஆம் மாசம் 8ஆம் தேதி 8ஆம் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 3 மாசமா எங்களுக்கு கையில காசு கிடையாது. நாங்க என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. எங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு.
ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. எங்க ஐயா வந்து ஒரு நிர்வாகி கிட்ட காசு கேட்டு மக்கள்கிட்ட பொதுமக்கள் கிட்ட காசு நன்கொடை கேட்டு அந்த அரிசி பருப்பை சேகரிச்சு எங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தாங்க. இப்ப அந்த அரிசி தான் எங்களுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு இது ஓடிட்டு இருக்கு. எங்களுக்கு பசங்க இருக்காங்களா உங்களுக்கு? பசங்க எங்களுக்கு 2 பசங்க இருக்குது. என்ன படிக்கிறாங்க? அவங்க வந்து படிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு எனக்கு காசு கிடையாது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என் பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் இல்லாம நாங்க காலேஜுக்கே போல அப்படின்னு சொல்ற நிலைமையில இருக்குதுங்க. எங்களுக்கு இந்த வேலை இருந்தாதாங்க எங்களோட குடும்பமே ஓடும். காலேஜ் ஃபீஸும் சரி, ஸ்கூல் ஃபீஸும் சரி, வீட்டு வாடகை 3 மாசமா நாங்க கட்டல. வீட்டு வாடகை கட்டணும்னு சொல்லிட்டு சண்டைப்பட வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. இப்போ தமிழக அரசு நீங்க முதல் போராட்டம் பண்ணீங்களா ரிப்பன் பில்டிங் போராட்டம் பண்ண பிறகு சில சலுகைகளை வந்து சில உரிமைகளை வந்து உங்களுக்கு தரதா வந்து சொல்லியிருக்காங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு நீங்க கேட்டதாவது அது உங்களை எதனா திருப்திப்படுத்திருக்கா? நீங்க என்ன கேக்குறீங்க? நாங்க வந்து 13 வருஷம் 12 வருஷமா நாங்க செய்யறோம். அப்பெல்லாம் அந்த நலத்திட்டம் எங்களுக்கு சொல்லவே இல்லையே. பிஎஃப் சொல்ல கிடையாது, ஏசிய சொல்ல கிடையாது, மகளிர் உதவி தொகை அப்பயும் சொல்ல கிடையாது. உங்களை வந்த உடனே நான் பர்மனன்ட் பண்ணுவேன்னு சொல்லி நம்பி தானே நாங்க வாக்குறுதி போட்டோம். ஏன் அந்த வாக்குறுதி எங்களுக்கு முன்ன காப்பாத்தல? இப்ப வந்து எங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டு ஒவ்வொரு இதை நாங்க இதை நிறைவேற்றுறோம், அதை நிறைவேற்றுறோம், இந்த பெனிஃபிட் இருக்குது அந்த பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனங்க? உங்களுக்கு வேலையே இல்ல, அப்ப அந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு வராதுல்ல? இல்லையே, வேலை இருந்தா தானே எங்களுக்கு அந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும். வேலையே இல்லாதப்ப எந்த பெனிஃபிட் வரும்? நீங்க ராம்கி கான்ட்ராக்ட்ல சேருங்க, உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு அந்த ராம்கி கான்ட்ராக்ட் வேணாம்னு சொல்லிட்டு தான் 3 மாசமா நாங்க போராடிட்டு இருக்கோம். நாங்க ராம்கி கான்ட்ராக்ட்ல 16,000 ரூபாய் சம்பளம், நாங்க 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். 12 வருஷம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதுமே ராம்கி சேர்ந்தாக்க இந்த 13 வருஷம் உள்ள சர்வீஸ் போயிடும். எங்களுக்கு 15 வருஷம் செஞ்சவங்க சர்வீஸ் போயிடும். புதுசா வேலைக்கு சேர்ந்த மாதிரி தான். அதுவும் வயசானவங்கள வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. எத்தனை வயசு இருக்கிறவங்க வேலைக்கு சேர முடியும்? நாங்க சேர்ந்தது வேலைக்கு சொல்றீங்க? இல்ல இப்போ ராம்கில சேரணும்னா அவங்க எந்த வயசுக்குள்ள இருக்கணும்? 38க்குள்ள இருக்கணும். 38க்கு மேல இருக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க. வயசானவங்களே எடுக்க மாட்டாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களே எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க வேலை. இப்ப இதுலயே எத்தனை பேர் கழிப்பாங்கன்னு தெரியாது. அதனாலயே எங்களுக்கு பழைய வேலை வந்தா போதும் தான் நாங்க சொல்றோம். நிரந்தர பணிக்கு வந்து நாங்க வந்து கோர்ட்ல போட்டிருக்கோம் நாங்க கேஸ். நாங்க அதை பாத்துக்கிறோம். எங்களோட பழைய வேலை எங்களுக்கு வேணும். அதாவது ராம்கின்ற பிரைவேட் கம்பெனி இல்லாம நேரடியா மாநகராட்சி. ஆமா, மாநகராட்சி தான் நாங்க சம்பளம் வாங்கிருந்தோம். எங்களுக்கு அந்த சம்பளத்துக்கு கூடயே எங்களுக்கு எங்க வேலை வந்தா மட்டும் போதும். இப்போ அரசு வந்து சொல்றதை வச்சுக்கு போகுது, இப்போ நீங்க மறுபடியும் ராம்கிக்கு போயிருங்க, இந்த நலத்திட்டம் எல்லாம் செய்யறோம், மத்தபடி உங்க இந்த நிரந்தரம் படி வேணும்ன்ற கோரிக்கையை பத்தி அதை உத்தரவாதம் கொடுக்காம மறுபடியும் உங்களை பிரைவேட்டுக்கு தள்ளுறது. ஆமா, பிரைவேட்டுக்கு போன உங்களுக்கு வேலை இருக்குது, வேலை இல்லைன்னு சென்னை மாநகராட்சி சொல்ல கிடையாது. ஆனா ராம்கில போய் செய்யுங்க வேலை. ராம்கி கான்ட்ராக்டே எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு சென்னை மாநகராட்சியில தான் வேலை வேணும். அதுக்காக தான் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு சண்டை, இவ்வளவு மறியல், இவ்வளவு ஆர்ப்பாட்டம் எல்லாமே நடக்குது. எங்க வேலை எங்க கொடுத்தா நாங்க என்னங்க பண்ண போறோம்? எங்க வேலை நாங்க மட்டும் செஞ்சுட்டு இருக்க போறோம். நாங்க ராம்கி கார்ல 16,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. எங்கேயாவது குப்பை கிளீனா இருக்குதா நீங்க சொல்லி பார்க்கலாம். மெயின் ஏரியா மட்டும் கிளீன் பண்ணிடுறாங்க. உள்ள எவ்வளவு குப்பை அப்படியே தேங்கி கிடக்குது. நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு எங்க வேலையை கொடுங்க. நாங்க வேற எதுவுமே கேட்கலையே. ஏன் எங்க கிட்ட பேச மாட்டீங்க? எதுவுமே சொல்றாங்களே, அரசு இருக்கிறத விட தனியார் அது சிறப்பா இருக்கும், பிரைவேட் கொடுத்தாதான் அந்த வேலை சுத்தமா நடக்கும், ஒழுங்கா இருக்கும்னு சொல்றாங்களே, அதை பத்தி 15 வருஷமா சொல்லலையே யாருமே. சுத்தமா இல்ல, குப்பை எடுக்கிறீங்க நீங்க சொல்லிட்டு சொல்லவே இல்லை யாருமே. இப்ப மட்டும் புதுசா எப்படி சொல்றீங்க நீங்க? திடீர்னு ராம்கி கான்ட்ராக்ட் சேர்ந்து 3 மாசம் தானங்க ஆகுது, அதுக்குள்ள எப்படிங்க சுத்தமா எடுக்கிறேன் நானு? அப்ப ஏற்கனவே நீங்க செஞ்ச வேலையை விட இப்ப சிறப்பா செய்யல ராம்கி கான்ட்ராக்ட். ஏற்கனவே நீங்களே செஞ்ச வேலையை விட ராம்கி கான்ட்ராக்ட் சுமாரா தான் செய்யறாங்க, சிறப்பா செய்யலன்னு சொல்ல வரீங்களா? செய்யறாங்க, அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. எங்களை மாதிரி வேலை செய்யலங்க. நாங்க இப்ப கூட அடிச்சு சொல்லுவாங்க, பொம்பளைங்க 10 பின்னு கூட ஒரு ஆள் இறங்கி நாங்க செய்வோம். 3 ஷிஃப்ட் வேலை செய்யறாங்க. நாங்க ஒரு தெருவுல 2 பேர் பெருக்கிற இடத்துல இப்ப 12 பேர் பெருக்கிறாங்க. அப்ப ரோடு எப்படி இருக்கும்? 2 பேர் பெருக்கிற இடத்துல 12 பேர் போட்டா எப்படி இருக்கும் ரோடு? இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் 2 பேர் தான் பெருக்குவோம் நாங்க. ஆனா இப்ப போறது 12 பேர், 8 பேர், 14 பேர். அப்ப ரோடு கிளீனா தானே இருக்கும். எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க, எங்க வேலையை நாங்க செஞ்சுக்கிறோங்க. இதுதாங்க எங்களுடைய. என் பேர் ஜோதி, 5வது மண்டலத்தில் 57வது வார்டு. 16 வருஷமா வேலை செய்கிறேன். 16 வருஷத்துலேருந்து எங்களுக்கு சம்பளம் 6,000 ரூபாயிலேருந்து செய்கிறோம். இப்போ 23,000 ரூபாய் சம்பளம். இப்போ என்னன்னா 1ஆம் தேதி 8ஆம் மாதம் 25க்கு எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதனால் வேலை இல்லைன்னா, ராம்கி என்ற நிர்வாகத்தை கூட்டிகிட்டு வந்து எங்களை வந்து ராம்கிக்கு வலுக்கட்டாயமாக ராம்கிக்கு போக சொல்கிறாங்க. ராம்கிக்கு நாங்கள் போக விருப்பம் இல்லை. 16 வருஷமா சென்னை மாநகராட்சியில் வேலை செஞ்சுட்டு இப்போ ஏதோ ஒரு ராம்கி நிர்வாகத்துக்கு போக சொன்னால் எங்களால் எப்படி போக முடியும்? அதனால் எங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு 13 நாள் போராட்டத்தில் இருந்தோம் ரிப்பன் மாளிகையில். அந்த 13 நாள் போராட்டத்துலையும் எங்களை வந்து போராட விடாமல் சுதந்திரம் வருதுன்ட்டு எங்களை வந்து எடுத்துட்டு அபூர்வப்படுத்திட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி 18-25 கிலோமீட்டரில் எடுத்துன்னு போய் எங்களை அடித்தாங்க. அதுக்கப்புறம் 13 நாள் உண்ணாநிலை போராட்டம் பெண்கள் மே தினம் பார்க்கல ஒன்று கூடி நாங்கள் பேசணும்னு நினச்சோம். அங்கேயும் வந்து எங்களை குண்டு கட்டா வந்து நாங்கள் எங்கேயும் நிற்கக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது,
அப்படின்ட்டு எங்களை குண்டு கொட்டா தூக்கி எங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்களே எங்க வீட்டுல 13 நாள் போராட்டம், பெண்கள் வந்து உண்ணாநிலை போராட்டம், காலநிலை உண்ணாவிர போராட்டத்துக்கு நாங்க எங்க வீட்லயே காலநிலை உண்ணாவிர பெண்கள் 13 பெண்கள் உட்கார்ந்தாங்க. அந்த 13 பெண்களையும் அடிச்சு தூக்கி பார்க்க வந்தவங்களை எல்லாரையும் அடிச்சு தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கேயுமே நாங்க போராடக்கூடாது, உங்களுக்கு பணி நிரந்தரம் வேணுமா, உங்க போய் ராம்கியில போய் சேர்ந்துக்கோங்க, 23,000 ரூபாய் தரேன்றாங்க. ஆனா ராம்கிக்குள்ள போனவங்க அந்த ஃபார்மை வாங்கி பார்த்தாதான் 16,000 ரூபாய் வருது. யாருமே மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ராம்கிக்குள்ள போனவங்க திருப்பி எங்க கிட்டே ரிட்டர்ன் வந்திருக்காங்க. நாங்க மொத்தம் 1800 பேர் வேலைக்கு போவாம சென்னை மாநகராட்சி வேலைக்காக காத்துக்கின்னு இருக்கோம். 86வது நாள், இன்னையோட சேர்த்தா 86வது நாள். கிட்டத்தட்ட 3 மாசம் கிட்ட ஆகுது. 3 மாசமா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படல. ஆமா, 3 மாசமா சம்பளம் இல்ல. அப்ப எப்படி சமாளிக்கிறீங்க வீட்டை, எப்படி குடும்பத்தை நடத்துறீங்க? எப்படியோ நாங்க வந்து எங்க வேலை ராம்கி நிர்வாகத்துல 23,000 ரூபாவோ நாங்க போராடி தான் வாங்கியிருக்கோம். 23,000 ரூபாய் விட்டுட்டு நாங்க 16,000 ரூபாய்க்கு போனோம்னா எங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? அதுலயும் பாத்தீங்கன்னா ராம்கிக்குள்ள போனா 2 நாளுக்கு மேல லீவ் போடக்கூடாது. 2 நாளைக்கு மேல ஏரியாக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் வந்தா வேலையை விட்டு தூக்குவோம், லேட்டா வந்தா வேலையை விட்டு தூக்குவோம். எல்லா கண்டிஷனும் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நாங்க ஒத்து வரல. அதனால நாங்க வந்து சென்னை மாநகராட்சி வேணும்ட்டு 3 மாசமா நாங்க போராடிட்டு இருக்கோம். போராடுறத நாள் இல்ல, எல்லா இடத்துலயும் போராடுறோம். ஆனா போலீஸ் எங்களை போராட விட மாட்டேன்றாங்க. இந்த அரசாங்கம் தான் எங்களை தலையிட்டு எங்க கோரிக்கை என்ன, ஐயா முதலமைச்சர் வந்து எங்கெங்கயோ போய் அவங்கவுங்க கோரிக்கை நிறைவேற்றுறாங்க, நலத்திட்டம்லாம் செய்யறாங்க. ஆனா எங்களை ஏன் திரும்பி பார்க்க மாட்டேன்றாருன்னு தெரியல. எங்க மேல ஏதாவது கோபம் இருக்குதா எங்களுக்கு தெரியல. நாங்க என்ன கேக்குறோம், பணி நிரந்தரம் கூட கேட்கலையே. எங்க வேலை சென்னை மாநகராட்சியில நாங்க எப்பவுமோ 7ஆம் மாசம் 31ஆம் தேதி எந்த நிலைமையில இருந்தோமோ அந்த நிலைமையில தான் நாங்க வேலை கேட்கறோமே தவிர நாங்க பணி நிரந்தரம் கூட கேட்கலையா. 7 கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஐயா சேகர் பாபு அவர்கள் வந்து எங்க பேச்சுவார்த்தையை பார்த்து அறநிலைத்துறைக்கு 1500 பேருக்கு பணி நிரந்தரம் போட்ட நீங்க அப்படியே எங்களுக்கும் மனம் இறங்கி தயவு காட்டி நீங்க நினைச்சா முடியும், நாளைக்கு கூட எங்களை வேலையை விட்டு வேலையை எடுக்க முடியும், உங்களால எடுத்துட்டு நாங்க தூய்மை பணியாளர்கள் குப்பை வாரத்துக்கு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். நாங்க வந்து சொகுசு வாழ்க்கைக்கெல்லாம் நாங்க போராடல. எங்களை வந்து எங்க வேலையை எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும். ஐயா அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போறோம். எங்க தூய்மை பணியாளர் 2000 பேர் இருக்கிறோம். அந்த 2000 பேரையும் எங்களை வேலைக்கு எடுங்க. 7, 8 எப்படி எலெக்ஷன் அதுக்கப்புறம் நாங்க தனியார் மையம் விடுவோம்னு சொல்றீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் டைம் கொடுங்க. எங்க ராம்கி கான்ட்ராக்டும் தள்ளி போடுங்க, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க. நாங்க இப்ப கூட தீபாவளி குப்பை அங்கங்க தேங்கி கிடக்குது. மக்களுக்கு தொற்று நோய் வராத அளவுக்கு வரப்போகுதுன்னு எங்களுடைய கவலை. அதனால நாங்க சம்பளமே இல்லாம இப்ப வேலை செய்ய சொன்னா கூட நாங்க செய்வோம். எங்களால முடியல. இந்த மழை வெள்ளத்துல சம்பளமே இல்லாம வேலை செய்ய தயாருன்றீங்களா? சம்பளமே இல்லாம நாங்க இந்த சென்னையை தூய்மை அங்கங்க குப்பை தேங்கி நிக்குதோ அங்கெல்லாம் நாங்க போய் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அரசாங்கம் தான் அது ஒத்துக்க மாட்டேன். சம்பளமே இல்லாம கூட வேலை செய்வீங்க, ஆனா ராம்கி கேரக்டர்ல செய்ய மாட்டோம். ராம்கி கூட வேலை செய்ய மாட்டோம். சம்பளமே இல்லாம பொதுமக்களுக்காக நாங்க வேலை செய்ய ரெடி. ஆனா தனியார் மையத்துக்கு தனியார் நிர்வாகத்துக்கு போறதுக்கு நாங்க ரெடி இல்ல. அரசாங்கம் இதுல தலையிட்டு எங்களுக்கு வந்து நல்லது செய்வீங்கன்னா இன்னமும் நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். எங்க போராட்டம் ஒரு போராட்டம் இல்லைன்னா ஒரு போராட்டம் நீங்க பாப்பீங்கன்ற நம்பிக்கையில இருக்கிறோம் ஐயா. நீங்க நினைச்சாதான் எங்களுக்கு இந்த வேலைக்குள்ள போக முடியும். 1000 சில்லறம் பேர் கிட்ட வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க 85 நாளா. இப்போ இதுல பெரும்பான்மையில் வந்து பெண்கள்னு சொல்றாங்க, அதுவும் சிங்கிள் பேரண்ட், அதாவது கணவர் இல்லாத பெண்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவங்க வருமானத்தை வச்சுதான் அந்த குடும்பத்தை நடத்திருப்பாங்கல்ல. இப்போ 3 மாசமா வருமானம் இல்லாத போது அந்த குடும்பங்கள் எப்படி நடக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? கடன் வாங்கி அங்கங்க எங்க யாருக்கிட்டாவது கடன் வாங்கி எங்க வேலை வந்தா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறோம். எங்க சங்கம் உழைப்போர் உரிமை இயக்க சங்கத்துல அரிசி பருப்பு மல்லிகை பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் நாங்க சாப்பிட்டு இருக்கோம். சங்கத்திலயும் எங்களுக்கு வேலை இல்லாத பட்சத்துல அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வீட்டு வாடகை எப்படி கொடுப்பீங்க? வீட்டு வாடகை இல்லதான், வீடெல்லாம் காலி பண்ண சொன்னோன்னு
எங்க அம்மா வீட்டுல போய் நாங்க தங்கி இருக்கோம். அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டுல போய் அம்மா அப்பா வீட்டுல போய் தங்கி இருக்கோம். அப்பா அம்மா இல்லாதவங்க அண்ணன் தம்பி வீட்டுல போய் தங்கி இருக்காங்க. அங்கங்க போய் தங்கி இருக்கோம். வீடு வந்து பூட்டி இருக்காங்க. நாங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அட்வான்ஸ் நான் ஒரு ஒரு இது வச்சுதான் எங்களை இன்னும் வாடகை வீட்டுல இருக்க வைக்கிறாங்க. அந்த அட்வான்ஸ் இல்லைன்னா எங்க சாமான் எப்பவோ தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. ஸ்கூல் பசங்க படிப்பாங்கல்ல, ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் எப்படி கட்ட முடியுதா, படிக்க அனுப்ப முடியுதா தொடர்ச்சியா? ஆமா, படிக்கிற டியூஷன் எல்லாம் நிறுத்திருக்கோம். ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியல. இரவு பாடசாலைக்கு போறோம்ல. எங்களுக்கு அம்பேத்கர் இரவு பாடசாலை வேசாறுபாடியில இருக்குது. அங்கதான் இப்ப எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கோம். அவங்களும் எங்களுக்கு படிப்புக்கு பசங்களுக்கு டியூஷன் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. அம்பேத்கர் இரவு பாடசாலை இருக்குது. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும்ல. 3 மாசமா சம்பளம் வரும்ன்ற போது பசங்க தொடர்ச்சியா படிக்க முடியுதா, இல்ல அதுலயே தடை ஏற்படுதா காலேஜ் ஸ்கூலுக்கு போறதுக்கு? ஆமா, தடை தான். ஸ்கூலுக்கு போக முடியாம பசங்களுக்கு ஒரு நோட்டு கேட்டா கூட இப்போலாம் எங்களால வாங்க முடியல. எங்களால வாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறோம். அங்கங்க கடன் வாங்கி தான் இப்போ தற்சமயத்துக்கு தான். அப்புறம் ஜனவரி வந்தோடனே டேர்ம் ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் எப்படி கட்ட போறோம்னு எங்களுக்கு தெரியல. எங்க வாழ்க்கையே ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு மறுபடியும் நாங்க மீண்டு வரணும்னா ஐயா முதலமைச்சர், மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களோ மதிப்புக்குரிய சேகர் பாபு அவர்களால தான் முடியும். அரசாங்கத்துக்கு நாங்க ஓட்டு போட்டோம். ஐயா அவங்கள நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். நீங்க நல்லது செய்வீங்க. அப்பா அவங்க கலைஞர் ஐயா காலத்துலலாம் இரவோட இரவா பணி நிரந்தரம் கொடுத்தீங்க. அது மாதிரி நீங்களும் செய்வீங்கன்ற நம்பி நாங்க போராட்டத்திலே இருக்கிறோம். எங்க போராட்டம் கலையோனா உங்க கையில தான் இருக்குது. என் பேர் வேளாங்கண்ணி. ஜோன் 5 மண்டலம் 59 டிவிஷனில் வேலை செய்கிறேன். நாங்கள் 16 வருஷமாக வேலை செய்கிறோம். 16 வருஷமாக வேலை செய்தோம். இப்போ எங்களை நிறுத்திட்டாங்க. 7ஆம் மாதம் நிறுத்திட்டாங்க. நாங்கள் 3 மாதமாக வேலை எதுவுமே இல்லாமல் வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் வேலை எங்களுக்கு வேணும், எங்கள் சம்பளம் எங்களுக்கு வேணும். நான் என்ன வேலை சேர்ந்தேன், சென்னை மாநகராட்சிக்கு வேலை சேர்ந்தேன். சென்னை மாநகராட்சிக்கு வேலை எங்களுக்கு வேணும். நாங்கள் ராம்கி கிட்டே போக மாட்டோம். எங்களுக்கு ராம்கி வேண்டாம். அதுக்கு தான் நாங்கள் உக்காந்துக்கிறோம். எத்தனை நாளாக 80க்கு மேலே 3 மாசமா வேலை வெட்டி இல்லாமல் உக்காந்துக்கிறோம். எங்கள் வேலை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். அந்த முதலமைச்சர் ஐயா வந்து எங்ககிட்ட பேச சொல்லுங்கள். நாங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து உண்ணாவிரத நேரத்தில் போராட்டம் எல்லாத்தையும் பார்த்த 13 நாள் நாங்கள் இது வாசலில் அதுவே எந்த முயற்சி எடுக்கலை. நாங்கள் உண்ணாநில 5 நாளாக உக்காஞ்ச பெண்கள் அதுலேயும் அந்த முயற்சி எடுக்கலை. எங்கெங்கேயும் நாங்கள் மனு கொடுத்தாலும் மனு கொடுக்கும், எங்களால் விடமாட்டுறாங்க. என்னென்னமா பண்ணாலும் எங்களை விட ஏன் எங்களுக்கு நாங்கள் அப்படின்னா நாங்கள் பண்ணோம். எங்கள் வேலை தானே கேட்டோம். வேலை கேட்கறதுக்கு எங்கள் சென்னை மாநகராட்சியில் உரிமை இல்லையா? நாங்கள் வேலை கேட்கக்கூடாதா? வேலை தானே கேட்குறோம், வேற எதுனா நாங்கள் கேட்கல. நாங்கள் கஷ்டப்பட்ட வேலை, நாங்கள் குப்பை அழுன வேலை தான் கேட்குறோம். ஏசி ரூமில் உட்கார்ற வேலை கேட்கல. நாங்கள் அழுன குப்பை அழுற வேலை மட்டும் தான் கேட்குறோம். இன்னைக்கெல்லாம் நாங்கள் வலிச்சது இப்போ வந்துக்குது. வண்டின்னா வண்டி வந்துருக்குது. நான் இப்போ சாதாரணமாக ஓட்டின்னு போகிற வண்டி. நாங்கள் பென்சராக இருந்தாலும் அந்த கை வண்டியை வலிச்சுன்னு போய் நாங்கள் குப்பை ஏற்றி எல்லாத்தையும் நாங்கள் பண்ணல. அப்போ எங்களுக்கு அந்த வேலை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேற எந்த வேலையும் நாங்கள் கேட்கல. எங்கள் வேலை எங்கள் சம்பளம் கொடுக்க சொல்லுங்க. நீங்கள் பர்மனெண்ட் கூட பண்ண தேவையில்லை. எங்கள் வேலை கொடுக்க சொல்லுங்க. அது பர்மனெண்ட் இருந்த கவர்மெண்ட்ல கூட இதில் கூட பார்த்துக்கிறோம். இப்போ 85 நாளா உங்களுக்கு வேலை இல்லை, கிட்டத்தட்ட 3 மாசமா சம்பளம் இல்லை. உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் எப்படி குடும்பத்தை நடத்த முடியல? வாடகை கொடுத்து நாங்கள் 3 மாசம் ஆயிடுச்சு. வாடகையும் கொடுக்க முடியல. சரியா நாங்கள் 2 வேலை சாப்பிடாத நிலைமையில நாங்கள் நின்னுகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நின்னுகிறோம். ரொம்ப தாழ்த்தப்பட்ட குடும்பம் நாங்கெல்லாம். ஒரு வீட்டுக்கு வாடகைன்னா 7000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். சூழ்நிலை 3 மாசமா நாங்க வாடகை இல்லாம எதுவுமே இல்லாம தான் இருக்கிறோம். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். எதுவுமே நல்ல துணி எடுக்கல, தப்பாசு வாங்கி கொடுக்க முடியல. அந்த சூழ்நிலை இருக்கிறோம். அந்த ஐயா வந்து எங்ககிட்ட பேசி எங்க வேலையை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நாங்க சோறு கேட்கல, நாங்க வீடு கேட்கல, நாங்க வாடகை வீட்லயே இருக்கிறோம். எங்க சம்பளத்தை கொடுத்தா நாங்க வாடகை கொடுத்துன்னு நாங்க பிள்ளைங்க நல்லா பார்த்துப்போம். நீ ஒரு கொடுக்குற சம்பளத்துல நாங்க ஒண்ணு ஏசி பக்கம் வாங்க போறது இல்ல. எங்க கஷ்டத்தை என் புள்ளிய கட்டிக்க வைக்கலாம், ஒரு கல்யாணம் பண்ணலான்ற முயற்சியில தான் எங்க வேலையை எங்களுக்கு கேட்கறோம். தனியார் கிட்ட போனா 5000 ரூபாய் சேலரி, அவங்களுக்கு கை கட்டி நாங்க போல சொல்லணும். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அந்த பதில. உங்ககிட்ட நாங்க கேட்கறோம், நீங்க கொடுங்க எனக்கு அந்த வேலை. எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. இவ்வளவு நாள் எப்படி செய்யணும்? சென்னை மாநகராட்சிக்கு எதனா வந்தோம். இப்ப கேட்டா 5 மண்டலத்தை 10 மண்டலம் விட்டுட்டேன்றாங்க. நாங்க 10 மண்டலம் விடும் போது அந்த முதலமைச்சர் எங்க பக்கம் இருந்தாரு, எங்க கிட்ட பேசினாரு. நான் வந்தேன்னா பர்மனெண்ட் பண்றேன்னு சொன்னாரு. அந்த வேலையை தான் நாங்க கேட்கறோம். அவர் இருந்தாரு எங்களுக்கு. அந்த 10 மண்டலம் விடும் போது அவர் நின்னாரு. அவர் சொன்னாரு, எங்க கிட்டயே சொன்னாரு, ஏன்னு சொன்னாரு, நான் 6 மாசத்துல வந்தேன்னா உங்களை பர்மனெண்ட் பண்றேன் அப்படின்னு. எங்க வேலையை அவர் சொன்ன வாக்குறுதியை தான் நாங்க கேட்கறோம். அவர் ஒரே ஒரு வாக்குறுதி அங்க கேட்கல பர்மனெண்ட். ஆனா இந்த ஆட்சி வந்தா கண்டிப்பா பர்மனெண்ட் போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஆட்சியில போட மாட்டாங்க, இந்த ஆட்சியில போடுவாங்க. நாங்க எல்லாரும் போட்டோம், ஓட்டு போட்டு வர வச்சு வந்தோம். கலைஞர் ஐயா வந்தா பண்ணுவாரு கண்டிப்பா பர்மனெண்ட். அவர் ஆட்சியில தான் ஊந்து இருக்குது எங்களுக்கு தெரியும்.
அதனால இவர் வந்தா நல்லது செய்வாரு. அந்த 10 மண்டலம் போயிடுச்சு, இந்த 5 மண்டலத்தை காப்பாத்தலாம். அதனால நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டோம். நாங்க ஓட்டை பத்தி பேசல ஐயா, எங்க வேலையை பத்தி தான் பேசுறோம். நாங்களாம் இல்லாதப்பட்டவங்க, சோத்துக்கு வழி இல்லாதவங்க, தாழ்த்தப்பட்ட ஜாதி, ஆதி திராவிட ஜாதி. நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆண்டியாளால கைவிட்டவங்க அதிகமா இருக்கிறோம். பிள்ளைங்க சோறு போடாத நிலைமையில இருக்கிறோம். எல்லாருமே வந்து 45 வயசுக்கு மேலதான் இருப்போம். சின்ன வயசு இல்ல. இப்ப எடுக்கிற கான்ட்ராக்ட் 45 வயசு தான் எடுப்போம். இப்ப நாங்கெல்லாம் போய் நம்ம வேலை, நாங்க எங்க போன வேலைக்கு? எல்லாருமே ஜாஸ்தி தான் எடுக்கிறாங்க. எதனால? இப்ப எங்களுக்கு எல்லாமே 45 மேலதான் இருக்கும். 45 கீழே இருக்காது. ஏன்னா 16 வருஷம் சர்வீஸ். நாங்க எப்படி 25 வயசுல தான் வேலைக்கு வந்திருப்போம். என்ன வயசு ஆகுது எங்களுக்கு? எல்லாருமே வயசுதான் ஆயிருக்கும். நாங்க சின்ன பசங்களை இப்ப ராம்கி 2 மாசம் எடுத்தாங்கன்னா அவங்க போயிட்டு 21 கோரிக்கை தெரியுமா? 21 கோரிக்கையில என்ன இருக்கு? வயசு சின்னதா இருக்கணும். நான் இங்க இருந்து எந்த மண்டலம் உன்னை மாத்துவேன், நான் உனக்கு திருத்த உரிமை இருக்குது, சம்பளம் கம்மி பண்ண உரிமை இருக்குது. இது சிஸ்டம் போட்டு என்ன கையெழுத்து வாங்கி எடுக்கிறாங்க. இந்த சிஸ்டம் போட்டு எடுக்கிறாங்க. ஏன் உங்ககிட்ட எங்களை ஒப்படைக்கிறீங்க? நீங்க வாங்குங்க எங்களை வேலையை. உங்களுக்கு வாங்குறதுக்கு உரிமை இருக்குது. அவங்க கிட்ட நாங்க கை கட்டி பதில் சொல்ல வேணாம். நாங்க 16 வருஷம் சம்பளம் வாங்கணும். உங்க சம்பளம் உங்களுக்கு கொடுங்க, எங்க சம்பளம் எங்களுக்கு கொடுங்க. அதுதான் கேட்கறேன், வேற எதுவுமே நாங்க கேட்கறோம். முடியலையே, வட்டிக்கு வாங்கி இருக்கிறோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல எங்களால. பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் வச்சா முக்கியமே நாங்க ஏடிஎம் கார்டுல வச்சுதான் இருக்கோம். முதல்ல நாங்க ஏடிஎம் கார்டு வச்சுதான் நாங்க ரொட்டேஷன் பண்ணியிருந்தோம். ஒரு 1 லட்சம் ரூபாய். ஏன்னா நான் தான் குப்பை எடுக்கிறேன். என் பிள்ளைங்க குப்பை எடுக்கக்கூடாது. என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஒரு காலேஜ்ல படிக்க வைக்கிறோம். அதனால எங்களால ஃபீஸ் கட்ட முடியல. 3 மாசம் துண்ண முடியல. நினைச்சுங்க 2 வேலை தான் சாப்பிடுறோம். 2 வேலை சாப்பிட்டு ஒரு வேலை பட்டியா தான் இருக்கிறோம். எங்களால வாங்க முடியல. நல்ல எல்லாருமே டெபாசிட் வச்சு என் பிள்ளைங்க எல்லாம் பாத்துச்சு. ஏன்னா நாங்க அதிகாரமா நாங்க சம்பளத்தோட பொதுமக்கள் கொடுக்குறாங்க. அந்த மேல போட பொதுமக்கள் கொடுக்குறாங்க காசு. எங்களுக்கு வேலை இல்லை. எங்க வேலையை எங்களுக்கு கேட்கறோம். எங்க வேலையை எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த முதலமைச்சர் சொன்ன வாக்குதான் நாங்க கேட்கறோமே தவிர நாங்களா கேட்கல. அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லுங்க. அவர் வந்து எங்க கிட்ட பேச சொல்லுங்க, நாங்க பேசுறோம். அடுத்த நாங்க பண்ணிட்டு தான் இருப்போம். முன்னாடியில போராட்டம் இப்ப நடக்குதா, அடுத்து கட்டாயம் நடக்கும். எங்களை எப்பவுமே ஜெயில வச்சா கூட பரவாயில்ல. சோறுக்கு போட துண்ணலாம் நாங்க அங்க போறோம். எங்களுக்கு தேவை வேலை வேணா நாங்க என்ன உணவு டெய்லி பண்ணுவோம். இனிமே டெய்லி எங்க வேலை கிடைக்கிற முட்டம் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். சென்னை மாநகராட்சியினுடைய மண்டலம் 5, 6 பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு 86வது நாட்களாக பசி பட்டினி வறுமை இந்த கொடுமையிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்பது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள், நீங்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியை 153, 255 நிறைவேற்றுங்கள். உங்களுடைய கடிதம் 19/1/2021 கடிதப்படி நீங்கள் பணியந்திரப்படுத்துவேன் என்று சொன்னீர்கள். அதை நிறைவேற்றுங்கள் என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு 3 வேளை 3 ஷிப்டில பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு சென்னை மாநகராட்சியில் மட்டும் முதல் தவணையாக உணவளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். யார் அந்த கோரிக்கையை வைத்தது? உங்ககிட்ட சாப்பாடு வேணுன்ற கோரிக்கை யார் வச்சா? சாப்பாடு கொடுத்தாலும் மற்ற கோரிக்கையாக நாங்கள் புறக்கணிக்கல. ஆனால் இன்னைக்கு சாப்பாடு யார் கேட்டா? உங்க வாக்குறுதி நிறைவேற்றுக்கு தானே கேட்கறாங்க தொழிலாளிங்க. நீங்க பணியந்திரம் கொடுங்க தானே கேட்கறாங்க. சமவேலைக்கு சம ஊதியம் கொடுங்க தானே கேட்கறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 4 வருஷத்துல ஒரு மாநகராட்சி தொழிலாளிகிட்டையும் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளத்திட்டு ஏற்பட்டிருக்கு. அவன் கொடுக்க வேண்டிய மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி சம்பளம் கொடுக்கல. அந்த சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம சாப்பாடு கொடுப்பதா சொல்றீங்க. நீங்க வந்து திட்டங்களை நிறைவேற்றதா சொல்றீங்க. ராம்கி நிறுவனம் சம்பாதிக்க, ஒரு தனியார் நிறுவனம் சம்பாதிக்க நீங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க மண்டலம் 5 மண்டலம் இன்னைக்கு இந்த ஆட்சியில வந்து தனியாருக்கு போகாம இருந்துச்சு. இந்த சென்னை மாநகராட்சி 5, 6ஆம் மண்டல போராட்டம் காரணமா இன்னைக்கு 3 மண்டலத்துல தனியார் மையம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எலெக்ஷன் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் அந்த 3 மண்டலம் நிறுத்தி வச்சிருக்கும் போது அவங்க எல்லாம் இன்னைக்கு குறைந்தபட்ச சம்பளப்படி நாங்க போராட்டம் நடத்தி வாங்கின சம்பளப்படி வாங்கும்போது இந்த 2 மண்டல தொழிலாளர்களும் ஏன் சென்னை மாநகராட்சியில வேலை செய்யக்கூடாது? ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு இது கேட்கல? இவ்வளவு பேர் இருக்காங்க, பொய்யான தகவலை கட்ட வைக்கிறாங்க. எல்லாம் வந்து ராம்கி நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படி சொல்றாங்க. எங்க வேலைக்கு போனாங்க? தோ இருக்காங்க, நாங்க காட்டுறோம். 86வது நாள்ல 1000க்கு மேற்பட்ட கூட்டத்தை நாங்க காட்டுறோம். தனியார் மையத்துக்கு நீங்க கொத்தடிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அவங்க கேட்பது சமூக நீதி, சமத்துவம். நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இதை மூடி மறைப்பதற்காக 1 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, வீடு கொடுப்போம், மற்றது கொடுப்போம். நீங்க சொன்னதே நிறைவேற்றல. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல. அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. புதுசா நிறைய வாக்குறுதி அளிக்கிறீங்க. 186 கோடி ரூபாய் கான்ட்ராக்டுக்கு நீங்க சாப்பாடுன்றீங்க. யார் சம்பாதிக்கிறதுக்கு? யார் சம்பாதிக்க கான்ட்ராக்ட்? அவங்க வயிற்றுல அவங்க சாப்பிடணும், அவங்க நல்லா இருக்குன்னா அவங்க முதல்ல பணியந்திரம் கொடுங்க. நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க.
இந்த போராட்டம் ஓயாது. அவர்களுக்கான கதவுகள் எப்போதும் மாநகராட்சி கதவு திறந்தே இருக்குன்னு மேலும் சொல்றாங்க. நாங்கள் சென்னை இன்னைக்கு போய் உண்ணாநிலை போராட்டம் வீட்டில் உட்காந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வீட்டில் உட்காந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மாநகராட்சியில் உள்ள போனால் கதவு மூடிடுறாங்க. அது தீண்டாமை சோறா. இந்த தூய்மை பணியாளர் ஒருத்தர் கூட மனு கொடுக்க அளவு பண்ணல. உள்ள போய் மனு கொடுக்கணும் ஆணையர்கிட்ட கேட்டா யாருமே அளவு பண்ணல. கதவு திறந்துன்னா எந்த கதவு? ராம்கி கதவு, மாநகராட்சி கதவு இல்லை. மேயர் என்ன சொல்றாங்கன்னா எப்போது வந்தாலும் கதவு திறந்துருக்குன்னா அது மாநகராட்சி வேலை இல்லை. 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவங்கள நீ அவங்க சம்பளத்தை சர்வீஸ் எல்லாம் அழிச்சிட்டு, கொரோனாலேருந்து நோய் நொடியிலேருந்து எல்லாத்தையும் இருந்தவங்களை அழிச்சிட்டு நீ புதுசாக ராம்கியில் போய் தகுதிகான் பருவநிலையில் 6 மாதம் வேலைக்கு வைப்பாங்களாம். நீ புதுசாக சேர சொன்னால் இது ஒரு சமூக அநீதி இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? எல்லாமே பொய்யா சொல்கிறாங்க. நாங்கள் எப்பயும் திறந்து வச்சுருக்கோம். கோரிக்கை 2 கோரிக்கை கேட்டாங்க, பணி எந்திரம் கேட்டாங்க, சம்பளம் கேட்டாங்க, 2 நிறைவேற்றுறோம். உண்மை அல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மண்டலத்துலையுமே 565 ரூபா சம்பளம் இங்கே அறிவிச்சிருக்காங்க. இன்னும் முறைப்படி கொடுத்தது கொடுக்கல. பிரச்சனை இருக்குது. 5-6 மண்டலத்தில் எல்லா பாக்கி இருக்கிற 12 மண்டலத்தில் 565 ரூபா. நான் கேள்வி கேட்க போகிறேன், ஏன் எல்லா மண்டலத்திலையும் 760 ரூபா அறிவிக்கல? ஏன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநகராட்சியில் அறிவிக்கல? நீ தூத்துக்குடி மாநகராட்சி போய் 400 ரூபா தான் சம்பளம். ஏன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநகராட்சியில் 760 ரூபா அறிவிக்கப்படலை? ஊராட்சியில் 12,780 ரூபா சம்பளம், 5,000 ரூபா கொடுக்குறீங்க. ஏன் இதெல்லாம் நீங்கள் செய்யலை? இங்கே மட்டும் இங்கே போராட்டம் தொடர்ந்து நடக்கிறதுனால மட்டும் இந்த 2 மண்டலத்தை மட்டும் சம்பளத்தை கொடுத்துருவோம், இந்த சென்னை மாநகராட்சியில் மட்டும் சாப்பாடு கொடுப்போம். இது என்ன மாதிரி சமூக நீதி? இது என்ன மாதிரி சமத்துவம்? போராட்டத்தை ஒடுக்கி விடுவதற்காக மாற்று திசையில் பண்றீங்க. அது நடக்காது. இந்த பருவமழை தொடங்கி இருக்கு. அந்த 2 மண்டலமே ஆட்கள் கம்மியா இருக்காங்க. 5-6 வழக்கத்தை விட ஆட்கள் கம்மியா இருக்காங்க. வேலை அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆட்கள் கம்மியா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அதை கண்காணிக்க குழு போட்டிருக்கோம், மற்ற மண்டலங்கள்லேருந்து ஆள் போட்டிருக்கோம்னா மேல பதில் சொல்றாங்க. தவிர நீங்க மழை காலத்திலையும் இந்த 2 மண்டலத்தையும் குப்பை தேங்கி இருக்கு. நிறைய இடங்களில் குப்பை தேங்கி இருக்கு. பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. நாங்க இப்பயும் மழை கால நேரத்தில் சென்னை மாநகராட்சியில் வந்து சம்பளத்தெல்லாம் அப்படி கொடுங்க. நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, நாங்கள் ஜனங்களுக்காக வேலை செய்ய இப்போதும் ராம்கி கிட்ட இல்லை, சென்னை மாநகராட்சி கீழே சம்பளமே வாங்காமல் இந்த மழை கால நேரத்தில் உடனடியாக வேலைக்கு சேர்ந்து தயாராக இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். எங்கள் சங்க உழைப்போருமைக்கு சார்பாக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் மழை கால நேரத்தில் எங்களை பயன்படுத்திக்கோங்க. சம்பளம் நீங்கள் அப்புறம் கொடுங்க. இல்லை சம்பளம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையோ, ஜனங்களுக்காக நாங்கள் ஜனங்கிட்டே விட்டுறோம். அதை நாங்கள் ஜனங்களுக்காக காசே வாங்காமல் குப்பை அள்ளுறதுக்கு இந்த 2 மண்டலத்தையும் தயாராக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய 1500 தொழிலாளி, 1953 பேரில் எங்கள் தொழிலாளி காசே வாங்காம ஜனங்களுக்கு இந்த மழை வெள்ள காலத்தில் வந்து வேலை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு பகிரங்கமாக நாங்கள் சொல்கிறோம். சார், இப்போ நீங்க வந்து சிஎம் பார்க்க போறோம், மீட் பண்ண போறோம், மனு கொடுக்க போறோம்னு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. எங்க மனு கொடுக்க போனாலுமே அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க அடுத்த கட்டமா நடவடிக்கை என்ன பண்ணலாம் இருக்கீங்க சார்? கவுன்சிலர் பார்க்க போனா அரெஸ்ட் பண்றாங்க, எம்எல்ஏ பார்க்க போனா அரெஸ்ட் பண்றாங்க, உண்ணாவிரதம் உட்காந்து அரெஸ்ட் பண்றாங்க, பார்க்ல கூட்டினா அரெஸ்ட் பண்றாங்க, மாநகராட்சியில் மனு கொடுக்க போனா அரெஸ்ட் பண்றாங்க, தொடர் போராட்டம் நடத்தக்கூடாதுன்றாங்க. கஷ்டப்பட்டு நீங்க அனுமதி வாங்கி இந்த இடத்துல நடக்குது. ஏன்னா அவங்களும் தொடர்ச்சியா போராட்டம் நடக்கும்போது, தொடர்ச்சியா நடக்குது, எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணும் போது ஒரு நாள் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க. நான் தொடர் போராட்டம் நடத்தணும்னு கேட்கிறோம், விட மாட்டோம். எத்தனை இது வரைக்கும் 21க்கு மேற்பட்ட பொய் வழக்குகள் போட்டிருக்காங்க, 10 முறைக்கு மேல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி போராட்டம் தொடரும். உங்களுக்கு எலெக்ஷன் ஓட்டு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க எலெக்ஷன் நோக்கி மட்டுமே நகர்றீங்க. எதுக்கெத்தாலும் சாக்கு சொல்லி மற்ற சொல்லிட்டு தப்பிக்கணும்னு பாக்குறீங்க. நீங்க சொன்ன வாக்கு நிறைவேற்றுற வரைக்கும் தூய்மை பணியாளர் ஓய மாட்டாங்க. நீங்க முதல்வருக்கு தலையிடணும். எத்தனையோ ஃபங்க்ஷன் போறாங்க, சினிமாவுக்கு போறாங்க, நிகழ்ச்சிக்கு போறாங்க, எங்கெங்கேயோ போறாங்க. இந்த தூய்மை பணியாளர் சந்திக்க மாட்டேங்க. உங்களுக்கு ஏன் தூய்மை பணியாளர் பேரே பிரச்சனையா இருக்கு? தூய்மை பணியாளர் என்ன கேட்டாங்க? அவங்க நீங்க சொன்னதை நிறைவேற்றுங்கன்னு கேட்கறாங்க, வேற எதுவுமே இல்லை. முதல்வர் அவர்கள் தலையிடணும். இன்னைக்கு அறநிலையத்துறையில் 2500 பேருக்கு பணி இயந்திரம் உங்களால் அறிவிக்க முடியுது. கோயிலில் வேலை செஞ்சா சுத்தம், குப்பையால்னா அசுத்தமா? எல்லா கோயிலும் கொரோனாவில் மூடி இருந்ததே சார், எல்லா இடத்துலையும் மூடி இருந்ததே. இந்த தூய்மை பணியாளர் தானே வெளியே வந்து வேலை செஞ்சாங்க. இப்போ கோயிலில் வேலை செய்யறவங்க மட்டும் பணி இயந்திரம். இதே சேகர் பாபு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் என்ன சொன்னார்னா, பணி இயந்திரம் இங்கே கேட்க முடியாது, கான்ட்ராக்ட் போங்க. அவர் வந்து உள்ளாட்சித்துறை கிடையாது, அறநிலைத்துறை. 13 கட்ட பேச்சுவார்த்தையில் அவர் தான் உட்காந்தாரு. இந்த கொடுக்க முடியாது, கான்ட்ராக்ட் போங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் துறையில் 2500 பேர் நாங்கள் பர்மனெண்ட் பண்ண போகிறோம், ஜனவரியில் பர்மனெண்ட் பண்ண போகிறோம் 1500 பேருன்னு சொல்கிறார். அப்போ அறநிலையத்துறையை பண்ணுறதுக்கு மட்டும் உங்ககிட்ட காசு இருக்குது, எண்ணெய் இருக்குது, சிந்தனை இருக்குது. இந்து அறநிலையத்துறையை மட்டும் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, பண்ணுங்க அந்த தொழிலாளி. ஆனால் ஏன் தூய்மை பணியாளர் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ இந்த ஜனம் அருந்ததினா ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள், அனைத்து சாதி எம்பிசிபிசியில் கூடிய அனைத்து சாதி ஏழை பெண்களும் இதில் இருக்காங்க. இவங்களை பணியந்திரப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நோக்கம் இல்லை, இவங்க சமூக நீதி சமத்துவம் பெறத்துக்கு நோக்கம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா
எங்க போராட்டம் தொடரும். இன்னைக்கு 86வது நாள்ல சொல்றோம், 86வது நாள்ல உட்காந்து இவ்வளோ பேர் இருந்து சொல்றோம், தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும், ஓயாது. நீங்க கைது செஞ்சு சிறையில் அடைச்சாலும் சிறைச்சாலைக்குள்ள போய் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டமும் தொடரும், ஓயாது. நீங்க ஒன்னே ஒண்ணுதான், ஒண்ணு மாநகராட்சியில் வேலை கொடுங்க, இல்ல ஜெயிலில் வைங்க. இந்த 2 இடம் தான் உங்களுக்கு. நீங்க இந்த 2 இடத்துல பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஜெயிலில் அடைச்சாலும் ஜெயிலில் போய் உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க. இந்த பெண்கள் ஒருபோதும் ஓய மாட்டாங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். நீங்க சொன்ன சமத்துவம், சமூக நீதி, தேர்தல் வாக்குறுதி, இந்த நீதி கிடைக்கணும். இந்த படம் ஓயாது. எத்தனை வழக்கு போட்டாலும் பொய் வழக்கு சந்திச்சுட்டு இருக்கோம், ஓய மாட்டோம். நீதிமன்றங்களை வழக்கு நடத்திட்டு இருக்கோம், ஓய மாட்டோம். நீ கார்பரேஷன் கமிஷனருக்கு தொழில் தீர்ப்பாயர் அபராதம் வச்சிருக்கு, கவுண்டர் போடல. 3 கேஸ்ல மண்டலம் 7, மண்டலம் 5, மண்டலம் 6ல கவுண்டர் போடலன்னு 1000 ரூபாய் அபராத தொகை வச்சிருக்கு. பதில் கூட போட விட மாட்டேன்றாங்க, போராட விட மாட்டேன்றாங்க, கேஸ் நடத்த வர மாட்டேன்றாங்க. இந்த மக்களை காணாம ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. எலெக்ஷனுக்குள்ள காணாம ஆக்கிட்டு எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்டுட்டு இன்னைக்கு 2500 கோடி ரூபாய் 5ஆம் மண்டல கான்ட்ராக்ட் தொகை 10 வருஷத்துக்கு. யார் லாபத்துக்காக? இன்னைக்கு 186 கோடி ரூபாய் சாப்பாடு கான்ட்ராக்ட், யார் லாபத்துக்காக? அப்ப இந்த ஜனங்கள்லாம் நடுத்தல் நிறுத்தி தான் செய்வீங்களா? இப்போ எங்கள் கோரிக்கை, தமிழ்நாடு முதல்வர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும். 1/8/2025க்கு முன்னாடி இருந்த வேலையை, அதே வேலையை தொடர்வதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டத்தில் இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு இயக்க கட்சி தலைவர்களும் இங்கே வரத்துக்கு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து முதல்கிட்ட பேசி இந்த கோரிக்கையை முடிக்கணும். இந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றணுன்றதையும் கோரிக்கையை முன்வைக்கிறோம்.